ரூமுக்குள் சென்று டீசர்ட்டும் லுங்கியும் அணிந்து கொண்டு வெளியே வந்தேன். ஒவ்வொருவரும் அவர் வேலைகளில் பிஸியாக இருந்தார்கள். சில பெண்கள் பேசிக்கொண்டு இருந்தனர். சிலர் தூங்குவதற்கு தயாராகிக் கொண்டு இருந்தனர். ஆண்கள் எல்லோரும் வெளியே அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். அண்ணா உள்ளடங்கலாக ஒரு குழு வேறு ஒரு வேலைக்காக மும்முரமாக தயாராகிக் கொண்டிருந்தனர். நான் கண்ணில் காண்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்டர்வியூ பத்தியும் பயணம் பத்தியும் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருந்தேன். அண்ணியை காணோம். இன்னும் அவள் உள்ளே வந்திருக்கவில்லை போல. தமிழரசி, அமுதினி, ரம்யா, பூமிகா நால்வரும் ஒரு ரூமில் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தனர். கதவு திறந்து இருந்ததனால் அவர்களிடம் கேட்டேன், ஹாய் கேர்ள்ஸ், எங்க உங்க அக்காவ காணோம்? அவங்க உங்களுக்கு சோப் எடுத்துட்டு வந்தாங்களே, அப்புறம் நாங்க பார்க்கல. பாத்ரூம்ல இல்லன்னா முன்வாசல் பக்கமா இருப்பாங்களோ தெரியல என்று அமுதினி கூறினாள். நான் உடனடியாக அவள் அமர்ந்திருந்த இடத்தினை நோக்கிச் சென்றேன். அங்கேயே தான் அமர்ந்திருந்தாள். என்னை கண்டதும் சற்று விலகி வேறு பக்கமாக பார்த்தபடி அமர்ந்தாள். இந்த இருட்டுல இங்க என்ன பண்றீங்க? பாம்பு பல்லி வந்தா கூட தெரியாது. அவள் என்னை பார்த்து திரும்பிவிட்டாள். எனக்கு பசிக்குது, குளிச்சிட்டு வா, சாப்பாடு வச்சு தாரேன்னு சொன்னீங்களே. மீண்டும் என்னை முறைத்து பார்த்தாள். ஆனி, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவள் ஒன்றுமே பேசாமல் கோபமாக இருந்தாள். பசிக்குது அண்ணி, உங்க அம்மா கிட்ட போய் கேளு. ஓகே, நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்ணா உனக்கென்ன? இப்ப எதுக்கு இவ்ளோ கோவம்? நீ பண்ண வேலைக்கு கோவப்படாம கொஞ்சவா சொல்ற? நான் என்ன பண்ணேன் உனக்கு தெரியாதா? உங்க கைய பிடிச்சேன், அது தப்பா? வேற எதுவுமே பண்ணலையா நீ? இல்லையே. இங்க பாரு, அண்ணி கைய பிடிச்சாலும் அது தப்புத்தான் என்று தழுதழுத்த குரலில் கூறி முடித்தாள். ரொம்பவே கோபமாக இருந்தாள். ஆனாலும் யாருக்கும் கேட்டுவிட முடியாதபடி மெல்லிய குரலில் என் மேல் அவளது மொத்த கோபத்தினையும் இறக்கினாள். என் முகத்தினை அவள் பார்க்கவே இல்லை. கீழே பார்த்த படியே பேசி முடித்தாள். நேத்தெல்லாம் மெசேஜ்ல ஓவரா பேசுனீங்கல்ல, என்ன கெட்டவன் கெட்டவன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. இப்ப வேற என்ன குச்சியால அடிச்சு ரொம்பவே கடுப்பேத்துனீங்க. அதனால தான் ஜஸ்ட் உங்கள பயம் காட்டுறதுக்காக அப்படி பண்ணேன் அண்ணி. இதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். அதுக்காக இப்படித்தான் முரட்டு தனமா நடந்துப்பியா? இங்க பாரு, என் கையெல்லாம் வலிக்குது, கன்னம் கூட வலிக்குது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னையெல்லாம் உங்க அண்ணன் கிட்ட இன்னும் சொல்லாம பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? இங்க பாருங்க அண்ணி, நான் சாஃப்டா தான் பிடிச்சேன். நீங்க என் கூட மல்லுக்கட்டுனதனால தான் கொஞ்சம் அழுத்தி பிடிக்க வேண்டியதா போயிட்டு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உன் சோரி பூரி எல்லாம் எடுத்து குப்பையில போடு. என்கிட்ட இனிமே ஜென்மத்துக்கும் பேசாத. இப்ப உங்களுக்கு என் மேல எதுக்கு இவ்வளவு கோபம்? நான் உங்களை எதுவுமே பண்ணலையே. நான் பண்ணதுக்கு எல்லாம் இப்ப உங்க கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். ப்ளீஸ் என் மேல கோவமா மட்டும் இருக்காதீங்க ப்ளீஸ். சரி, கால்ல விழு. அப்பயாச்சும் நீ மனுஷனா மாறுறியான்னு பாப்பம். அவள் சொன்னது தான் தாமதம். பட்டென அவள் கால்களில் குப்புற விழுந்தேன். அவள் அதனை எதிர்பார்க்கவே இல்லை. சட்டென எழுந்தாள். என் தோள்களை பிடித்து இழுத்தாள். நான் மெல்ல எழுந்து கவலையுடன் நிற்பது போல நின்றேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படியா பண்ணுவ? எல்லாத்துக்கும் கோவப்பட்டு பேசாம இருந்தா எப்படி? என்னால முடியல. எனக்கு தெரியல உங்க கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு. அதனால தான் என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஆனா நீ பண்ணது மன்னிக்கவே முடியாத ஒரு வேலை. இங்க பாருங்க அண்ணி, என்னோட இன்டென்ஷன் தப்பா இருந்திருந்தா நீங்க சொல்றது சரி. பட் நான் அப்படி பண்ணல. நீங்க சொன்னதுக்காக தான், ஜஸ்ட் உங்கள பயம் காட்டுறதுக்காக தான் அப்படி வந்தேன். கராத்தே எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த நேரம் எதுவுமே பண்ணாம நின்னுட்டு இப்ப தனியா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இன்னும் என் மேல கோபமா வேற இருக்கீங்க.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணி. பிளஸ் இங்க பாரு, நான் ஓப்பனா ஒன்னு சொல்றேன். நான் உங்க அண்ணியா இருந்தாலும் நானும் ஒரு சராசரி பொண்ணுதான். எனக்கும் உணர்ச்சிகள், ஆசைகள் எல்லாமே இருக்கும். உன்கிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்கல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிறதனால என்னால உன் மேல கோபப்படவும் முடியல. உன்னை தடுக்கவும் முடியல. எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியவும் இல்ல. ஏதாச்சும் தப்பா நடந்துட்டா நாம 2 பேரும் சேர்ந்து உங்க அண்ணனுக்கும் உங்க அப்பா அம்மாக்கும் துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும். ஒரு காலத்துல இதையெல்லாம் யோசிச்சு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய சிடுவேஷனும் வரலாம். சோ இத மாதிரி இனிமே நடக்காம பாத்துக்கோ. ப்ளீஸ் உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நாம நல்ல பிரண்ட்ஸா எப்பவும் போலவே இருந்துக்கலாம். என்னை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் கீழே பார்த்து கொண்டு அவசரமாக மெல்லிய தழுதழுத்த குரலினில் கூறி முடித்தாள். இங்க பாருங்க அண்ணி, ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை எதுவுமே பண்ணி இருக்கவும் மாட்டேன். நான் எதுக்கு உங்கள மாதிரி ஒரு மொக்க பிகர பார்க்க போறேன். எனக்கு அழகழகான 4 அத்தை மாமா பொண்ணுங்க இருக்காங்க. வேணும்னு நினைச்சா அவங்க கிட்ட அதெல்லாம் பண்ணிக்குவேன். அவளை சிரிக்க வைப்பதற்காக கலாய்ப்பது போல கூறினேன். அழுத மாதிரி பேசியவள் இப்போது மெல்ல சிரித்தாள். ஆனாலும் மீண்டும் கோபமாக, போடா குரங்கு, உன்னை உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா தான் நீ சரியா வருவ. சரி ஓகே, வீட்டுக்கு போனதும் எல்லாமே சொல்லிடுங்க அவங்க கிட்ட. இப்ப வாங்க உள்ள போலாம். நக்கல் பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல உனக்கு என்றபடி எனது வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து விட்டாள். நல்லா வலிக்கணும்டா உனக்கு என்றபடி சிரித்தாள். அப்பாடா, கோவம் லாம் போயிடுச்சா? உங்கிட்ட எப்பயாச்சும் ஒரு 5 நிமிஷம் கோவமா இருக்க விட்டுருக்கியா நீயே? ஏதாச்சும் பேசி என் மனச மாத்திருவ குரங்கு. ஹாஹா, தேங்கிய சரி வாங்க உள்ள போலாம். நேத்து செத்துப்போன தாத்தா இங்கதான் சுத்திட்டு இருப்பாரு. சொன்னதும் பயத்தில் இன்னும் வந்தாள். அவள் பயத்தில் கைகளால் துடைத்து கொண்டே வா போலாம் என்றாள். அண்ணி, நீங்க அழுதீங்களா? இல்ல, இதெல்லாம் ஆனந்த கண்ணீர். சாரி அண்ணி. சரி, மன்னிச்சிட்டேன், போலாம். அண்ணி, என்ன உங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? இல்ல, வா போலாம். என்னால நீங்க அழுதிருக்கீங்க. அது நீ அழ வைக்க முதல்ல யோசிச்சிருக்கணும். கராத்தே தெரிஞ்ச பொண்ணுங்க இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுவாங்களா? பொண்ணுங்கன்னா அப்படித்தான். பொண்ணுங்கள சின்ன ஒரு விஷயமும் ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஹர்ட் ஆனா இப்படித்தான் கண்ணீர் தான் வரும். அதெல்லாம் நேச்சுரல். அடம் பிடிக்காதடா, இதெல்லாம் தப்பு. இவ்ளோ நேரம் இது பத்தி தான் வாய் வலிக்க உனக்கு கிளாஸ் எடுத்தேன். அதுக்குள்ள மறுபடியும் ஆரம்பிக்குற இடியட். கண்ண தானே நு சொல்றேன். அதுக்காக கண்ண தனியா கழட்டியா தர முடியும்? அது என் முகத்துல தானே இருக்கு. அடி வாங்காம ஒழுங்கா வா போலாம். நீங்க போங்க, நான் வரலன்னா இங்கேயே இருந்துக்கோ. என்னால நிறைய நேரம்லாம் இங்க நின்னு உண்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது. உங்க அம்மா தேடி வந்துருவாங்க, நான் போறேன் என்றவாறு கிணற்றடி வரை சென்றவள் அவளது சோப்பினை எடுத்துக்கொண்டு மீண்டும் என்னை திரும்பி பார்த்தாள். நான் அவள் உட்கார்ந்திருந்த மரக்குற்றியில் அமர்ந்தேன். நான் அமர்ந்ததை பார்த்ததும் அவள் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டாள். சிறிது நேரத்தில் வாட்ஸ்அப் மெசேஜில் சாப்பாடு ரெடி கம் சூன் என்று அனுப்பியிருந்தாள். நீங்க சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, குட் நைட். அதன் பிறகு அவள் நிறைய மெசேஜ்கள் அனுப்பியும் நான் பதில் அனுப்பவில்லை. கிட்டத்தட்ட அரை மணித்தியாலங்கள் நான் அங்கேயே இருந்தேன். அவசரப்பட்டு விட்டோமோ என்று எனது மனம் யோசிக்க துவங்கியது. சற்று நேரத்தில் பின் வாசல் கதவு திறந்தது. அவள் தான் வேகமாக எனதருகில் வந்தாள். இப்ப நீ வர போறியா இல்லையா? அங்க அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா வாரேன். நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க, குனிந்தபடியே கூறினேன். நாங்க எல்லாருமே சாப்பிட்டாச்சு. நீ தான் சாப்பிடல என்றவாறு கோபத்தில் குனிந்திருந்த எனது தலைமுடியை பிடித்து ஒரு ஆட்டு ஆட்டினாள். ரொம்பவே வலித்தது. நான் அமைதியாக இருந்தேன். சிறிது நேரம் மௌனமாக இருந்தவள்
பிரி ஆஃபர் கிடைத்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணினால் கேட்டது கிடைக்கும் என்று நம்பிக்கை வந்து விட்டது. கேரி, நான் போறேன், நீ என்னமோ பண்ணிக்கோ என்றவாறு போக எத்தனித்தவள் மீண்டும் எனதருகில் வந்தாள். வா போலாம் கோபம் இல்லாமல் நார்மலாக கேட்டாள். நான் வரலா. தேங்க்யூ ஸ்வீட்டி. மெல்ல வெட்கி சிரித்தபடி அங்கிருந்து அகல முற்பட்டவள். நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன், நீ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உள்ளவா. ஓகே ஸ்வீட்டி. எனது நெஞ்சினில் மெதுவாக ஒரு அடி அடித்துவிட்டு, ஸ்வீட்டிலாம் வேணாம், ஒழுங்கா அண்ணின்னு சொல்லு என்றவாறு அவள் கிளம்பினாள். அவள் செல்லும் வழியினை பார்த்து கொண்டு நான் உயிரற்ற ஜடம் போல மரக்குற்றியில் விழுந்து அமர்ந்தேன். எனது இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. நான் உங்க அண்ணியா இருந்தாலும் நானும் ஒரு சராசரி பொண்ணுதான். எனக்கும் உணர்ச்சிகள், ஆசைகள் எல்லாமே இருக்கும். அவள் சற்று முன்னர் சொன்ன இந்த வார்த்தைகள் எனக்குள் 100 விழுக்காடு நம்பிக்கையினை விதைத்தது. நான் என்ன செய்தாலும் அவள் மறுப்பு தெரிவிக்கப் போவதில்லை. கோபப்படுவாள் தான். ஆனாலும் ஏதோ ஒன்று பண்ணி அவளை சமாளித்துவிடலாம். இருந்தாலும் அவளது மனசு நோகாதவாறு நான் அவளிடம் நடந்து கொள்ள வேண்டும். அவளை அவள் விருப்பத்துடன், காதலுடன், ஒரு பூ போல கையாள வேண்டும். சிந்தனையில் மூழ்கினேன். 5 நிமிடங்கள் கழிந்து நான் உள்ளே சென்றேன். அவள் எனக்காக சாப்பாடு வைத்து கொண்டு காத்திருந்தாள். எனக்கு பசிக்கல, இப்ப தானே பசிக்குதுன்னு சொன்ன. அப்ப பசிச்சுது, இப்ப பசிக்கல. எதனால அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் சார். நடிக்காம சாப்பிடுங்க கூறிவிட்டு அழகான அவள் பல்வரிசை தெரியும் படி சிரித்தாள். அது ஒரு ப்ரீசியஸ் மொமெண்ட். அதனால தான் பசி இல்லாம போயிடுச்சின்னு நினைக்கிறேன். மெதுவாக அவளுக்கு மட்டும் கேட்கும்படி கூறினேன். இதுக்கே இப்படியா? ஹாஹா. அவளிடம் எப்படி கூறினாள், எப்படி பதில் எடுக்கலாம் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அந்தளவுக்கு அவளை படித்திருந்தேன். ஆகையால் இதுக்கே இப்படின்னா இன்னும் ஏதாச்சும் கிடைச்சா எப்படி இருக்கும் என்று கூற வாய் எடுத்தவன். எனக்கு இதுவே போதும், இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்றேன். பரவாயில்லையே, நீ நான் நினைச்சதை விட நல்லவனா தான் இருக்க. பதில் சொல்ல வாய் எடுக்க அம்மா வந்துவிட்டார். அம்மாவுடன் பேசிக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தேன். அண்ணியும் கூடவே அமர்ந்திருந்தாள். எங்கள் இருவரினதும் பார்வைகள் ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது மனதில் எங்கோ ஆகாயத்தில் மிதப்பது போல உணர்ந்தேன். டேய், கொஞ்சமா சாப்பிடு டா என்றவாறு அண்ணன் உள்ளே வந்தான். அண்ணன் எதற்காக அப்படி சொல்கிறான் என்று எனக்கும் அண்ணிக்கும் புரிந்துவிட்டது. அண்ணி அண்ணனை முறைத்தாள். நான் அம்மாவுக்கு தெரிந்து விடாமல் சமாளித்தேன். அத உன் வை கிட்ட சொல்லு, அவங்க தான் தட்டுல எல்லாமே அள்ளி அள்ளி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு அண்ணி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் டா. ஆமா ஆமா, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்றவாறு கையை கொஞ்சம் உயர்த்தி காட்டினேன். என்னடா ஆச்சி இப்படி சிவந்திருக்கு, அத உன் வை கிட்ட கேளு. அவள் என்னை முறைத்து பார்த்து விட்டு பின்பு சிரித்தாள். நான் தொடர்ந்தேன். நீ நம்ம அத்தை மாமா பொண்ணுங்கள கூப்பிடு, அவங்களே சொல்லுவாங்க. அண்ணன் அவர்களை கூப்பிட்டு நடந்த விடயங்களை கேட்டு தெரிந்து கொண்டான். நீ எப்படி என் பொண்டாட்டிய மொக்க பீசுன்னு சொல்லலாம், அதனா தான் சொல்லணும் என்று கூறி சிரித்தான். அங்கிருந்த எல்லோருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தனர். அத்தனா மொக்க பீசுனா? இவருக்கு வேற ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, கோபத்துடன் கூறினாள். யாரு வேணாம் நான் என்று அண்ணன் கேட்க அண்ணி அவனை அடிப்பதற்காக எழுந்தாள். அண்ணன் ஓட ஆரம்பிக்க அவனை தூரத்தி கொண்டு அண்ணியும் ஓட ஆரம்பித்தாள். எல்லோரும் சிரித்தபடி நின்றிருக்க நான் சாப்பிட்டு முடித்தேன். எவ்வளவு ஒரு கலகலப்பான குடும்பம். அண்ணன் என் மேல் நிறையவே பாசம் வைத்திருக்கிறான், நம்பிக்கையும் வைத்திருக்கிறான். அவனுக்கு துரோகம் செய்கின்றோமே என நினைக்கும் போது மனது ரொம்பவே வலித்தது. இப்படி நான் நினைக்கும் போதெல்லாம் மனது வலிக்கத்தான்